ஹலோ கைஸ் மக்களே, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேராவது இந்த டவுட்டை கேட்டுறாங்க, ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு. டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ கூட இடையில கூட ஏதோ வந்து ஆர்டிஏ சர்க்குலேட் ஆச்சா அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக சர்க்குலேட் ஆச்சுன்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்காக அப்படின்னா, தயவு செஞ்சு இனிமேல் ஆர்பிஐ பற்றி வரி பண்ணிக்காதீங்க, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்ட்டு. டு பி ஃப்ராங்க், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால அப்போது லேட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் போடுறது அடுத்த வருஷம் கஷ்டம் கண்டிப்பாக. அதனால இந்த வருஷமே எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த வருஷம் ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். 99% வந்து பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. அதனால வந்து இன்கேஸ் ஒரு ஒஸ்ட் பாசிபிலிட்டி கேஸ்னே வைங்களே, வராட்டியும் போனாலும் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் தான், ஒரு மாதம் கூட இல்லை, 1.5 மாதத்தில் நம்மளுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துடும். எப்படியும் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி பிஓக்கெல்லாம் வேகன்சி போடல தமிழ்நாடுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து வேகன்சிஸ் எல்லாம் இருக்கும். அதனால படிக்கிறது வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்மளும் லைவெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இங்கிலீஷ் லைவ் இன்னைக்கு மார்னிங்கே 10:30க்கு, டெய்லி 10:30க்கு இன்றைக்கி மார்னிங்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. 120 கிராமர் ரூல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீக் ஃபுல்லாக அது கண்டினியூ ஆகும். ஃபைனலாக 4 days 4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபைனல் டே அப்போ 5th டே அப்போ ஒரு டெஸ்ட்டு முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஆஃப் காமன் எரர்ஸ் அந்த சீரீஸ் கொண்டு போகலாம். அதுவும் வந்து ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக கொண்டு போக போகிறோம். ஸோ தயவு செஞ்சு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் இனி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இங்கிலீஷ் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக எஸ்எஸ்சிக்கான வேகன்சிஸுமே வந்து இந்த வருஷம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம கல்வி டிவிக்கெலாம் போகிறோம் இல்லையா, அங்கேயே வந்து சுப்பீரியர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரீனா இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடாகவும் எஸ்எஸ்சி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஆல்ரெடி இடியம்ஸ் வந்து 50 idioms மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 idioms ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 50 idioms போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அது எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணும் அப்படின்னாலோ நீங்கள் அது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தயவு செஞ்சு மக்களை இந்த டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்தாச்சு, வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கையில் காசு இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பியும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ கூட நான் ஒரு 2-3 பசங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடாகவே கான்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், உண்மையிலே வந்து நிறைய லைக் எப்படி சொல்கிறது, நிறைய கார்ப்பரேட்ஸ் இருப்பாங்க கான்டென்ட் ரைட்டிங்க்கு நிறைய பேருக்கு தேவை. அப்படி இங்கிலீஷ் ரீசனிங் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும்ன்ற மாதிரி இருக்குல்ல, கான்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மென்டார், ஸோ இந்த மாதிரி ட்ரெயினராக போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட அப்போதைக்கு இருக்கிற நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டும் இருங்க. ஏன் அப்படின்னா இந்த 1 மார்க் 2 மார்க் இல்லை 10 மார்க் 20 மார்க்னே வைங்களேன், மெயின்ஸ்லலாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு டைம் ஸ்பேனில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கூட வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. ஸோ நம்ம சேனல்லையும் யூடியூப்லேயும் 10:30க்கு மார்னிங் டெய்லி ரெகுலராக இங்கிலீஷ் வீடியோஸ் போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆர்பிஐ பற்றி இனிமேல் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அடுத்து இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வீடியோஸையும் கண்டினியூஸாக நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாடா பை, see you guys.